எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 56வது நாள். வழக்கம்போல காலையில் 3:15 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமி ரூம் கொண்டுட்டேங்க. சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கேற்றுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி விநாயகர் அவதாரம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில வரிகள். விநாயகரை தொழுது எந்த காரியத்தை தொடங்குனாலும் தடையே இல்லாமல் நிறைவேறுங்க. கணபதி, விக்னேஸ்வரன், இப்படி பல பேர் இருக்குது விநாயகருக்கு. அவருடைய அவதார நிகழ்ச்சி சுவையாகனதாக இருக்கும். இப்போ தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி போர் நடக்குது. இதில் தேவர்கள் வெற்றி பெறுவாங்க, அசுரர்கள் தோல்விதான். இப்போ குரு சுக்கராச்சாரியர்கிட்ட போய் அசுரர்கள் சொல்கிறாங்க, நம்முடைய குலத்தில் வல்லமையுள்ள ஒரு மாவீரன் பிறக்கணும், அப்போ தான் நம்முடைய குலம் கௌரவமாக இருக்கும், இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் ஞான திருஷ்டியால் அறிகிறாரு. வசிஷ்டர் முனிவரோட வழியில் வந்த மாகத முனிவர் கடுமையான தவம் இருக்கிறாரு மோட்சம் பெறுறதுக்காக. இப்போ அசுர பெண்ணை அங்கே அனுப்பி அவரோட கூடி ஒரு வல்லமை பொருந்திய ஒரு குழந்தைய பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விபுதை அப்படின்ற அசுர பெண்ணை அங்கே அனுப்புகிறாங்க. அவள் பேரழகு. முனிவர்கிட்ட போகிறாங்க. அவர் தவசீலர், கடுமையான தவத்தில் இருக்கார். அவர் கோபம் கொண்டு பார்த்தா சாபம் கொடுத்து நம்மளை அழிச்சிருவார் அப்படின்னு பயந்து அருகிலேயே உட்காந்து தவம் இருக்காங்க. நீண்ட காலமாக அவங்களும் தவம் இருக்காங்க. இப்போ முனிவர் ஒரு நாள் தவம் களைஞ்சி பார்க்குறாரு. அவருடைய பார்க்குற முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ஆண் யானையும் பெண் யானையும் ரெண்டு இல்லற வாழ்க்கையில் கூடுற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறாரு. உடனே முனிவரோட மனசில் சலனம் ஏற்படுது. பக்கத்தில் அந்த பெண் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அருகில் வராங்க. அதாவது முனிவர் தன்னுடைய லட்சியத்தை மறந்து அந்த பெண்ணோட கூடுறாரு. கூடுறதுக்கு முன்னாடி ஆண் யானையாகவும் பெண் யானையாகவும் மாறி ரெண்டு பேரும் கூடுறாங்க. இப்போ கஜமுகாசுரன் அப்படின்ற ஒரு குழந்தை பிறக்கிறான். பிறக்கும் போதே பட்டா கத்தியோட பிறக்கிறான். அசுர வீரர்கள் எல்லாரும் ஆயுத பணிக்காக அவங்களும் வெளியில் வராங்க. இப்போ முனிவர் மகனை பார்க்குறாரு. தலையில் 2 கொம்பு, யானை முகம், தும்பிக்கை, குரல் ஓசை ரொம்ப அதிருது. இதர அசுரர்கள் எல்லாம் அட்டகாசம் பண்ணுறாங்க. பொறுக்கவே முடியல. முன்பின் அறியாதவரோட கூடியதோட விளைவு இதுன்னு வருத்தப்படுறாரு. இப்போ அந்த பொண்ணை அனுப்பிட்டு திரும்பவும் தவத்தில் உட்கார்றாரு. மகன் சகல வல்லமை பொருந்தியவனாக இருக்கான். வெற்றி கொடி நாட்டுறான். ஆனால் தான தர்மங்கள் நல்ல காரியம் நடக்காதபடி செய்கிறான். இப்போ முனிவர்கள் தேவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப தொல்லை தரான். சுக்கராச்சாரியர் ரொம்ப வியக்கிறாரு. அரக்கனில் இவ்வளோ ஒரு பலசாலியா? மேலும் பலன் சேர்க்க சிவனை நோக்கி தவம் இருக்கிறதுக்கு வழியை சொல்கிறாரு. மேருமலையில் கடுமையான தவம் பல ஆண்டுகளாக உட்காந்து இருக்கிறான். இப்போ அதனோட பயனாக சிவன் நேரில் காட்சி கொடுக்குறாரு. இப்போ என்ன வர வேணும் கேளு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தேவர்கள், மனிதர்கள், அசுரர்கள், விலங்கு, ஆயுதம், இப்படி எதனாலையும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது அப்படின்ற வரத்தை கேட்குறான். அவரும் கொடுத்துட்டாரு. சொல்லிட்டு மடியை நேரிட்டனாலும் நீ முக்தி பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு சிவன். இப்போ மதங்க நகரத்தோட அரசனா நல்லபடியாக ஆட்சி நடத்துகிறான். ஆனால் அசுரர்கள் இவங்களை எல்லாத்தையும் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான். இப்போ கைலங்கிரி மலையில் சிவனும் தேவியும் உல்லாச பயணம் போகிறாங்க. அங்கே சித்திர மண்டபம் வருது. அதில் ஆண் யானையும் பெண் யானையும் கூடுற மாதிரி ஒரு சித்திரம் இருக்குது. ரெண்டு பேருமே அந்த சித்திரத்தில் பார்த்து சலனப்பட்டு சித்திரத்தில் ஐக்கியப்படுத்திக்கிட்டாங்க. இப்போ இதனோட பயனாக தான் விநாயகர் அவதரிக்கிறாரு. அவதரித்த உடனே ரெண்டு பேரும் அணைச்சிக்கிட்டாங்க. பெற்றோரை வலம் வராரு விநாயகர். இப்போ சிவன் நிறைய சக்தி எல்லாத்தையும் வரமாக கொடுக்குறாரு. உன்னை வணங்கினால் வளம் சேரும் அப்படின்றாரு. கஜமுகாசுரனை வதம் செஞ்சு நன்மை தான் சேர்ப்ப அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கைலாயத்தில் சிவனும் சக்திக்கும் சொக்கட்டாம் விளையாட்டு விளையாடுறாங்க. ஒரு போட்டி நடக்குது. யார் வெற்றி பெறாங்களோ அவங்களுடைய ஆபரணங்களை கலட்டி கொடுக்கணும் அப்படின்றது தான். இதுக்கு நடுவர் யாருன்னா மகாவிஷ்ணு. இப்போ சக்தி தான் ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் சிவன் தோல்வியை ஒத்துக்கலை. நான் தான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மகாவிஷ்ணுகிட்ட கஞ்சாடையை காட்டுறாரு. மகாவிஷ்ணுக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக போயிடுச்சு. ஆமான்னு சொல்லிட்டாரு. இப்போ தேவி ரொம்ப கோவப்படுறாங்க. தன்னுடைய சகோதரன் விஷ்ணு அப்படின்னு பார்க்காம சாபம் கொடுத்துட்டாரு. பார்வையற்ற மலைப்பாம்பாகி காட்டில் திரிவ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ விஷ்ணு ரொம்ப நடுங்கிறாரு. இதுலேருந்து விடுபடுறதுக்கு வழி என்னன்னு கேட்குறாரு. சாபம் கொடுத்ததை மாற்ற முடியாது. அதனால் கணபதி கஜமுகாசுரனை வதம் செஞ்சு திரும்பவும் போது தான் உன்னுடைய சாபம் நீங்கும். அது வரைக்கும் நீ என்னையே நினச்சி தியானம் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆணையிடுறாரு. இப்போ சிவன் தேவி விளையாட்டில் பலிகடாவானது விஷ்ணு. இப்போ வடதீவுன்ற இடத்துல ஆலமரத்தடியில் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு மகாவிஷ்ணு. கஜமுகாசுரனை அட்டகாசம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. கொடுமைப்படுத்துகிறான். தன்னையே அடி பண்ணிக்கணும், வணங்கணும் அப்படின்னு கட்டளை இடுறான்.
அதனால் தலையில் 3 முறை குட்டிக்கிட்டு தோப்பு வர்ணம் போட்டு என்னைய வணங்கணும் அப்படின்னு கட்டளை இட்டான். இதில் தேவர்கள்லாம் கைலாயத்துக்கு போகிறாங்க. போய் முறையிடலான்ட்டு போகிறாங்க. முகப்பில் கணபதி உட்கார்ந்துருக்காரு. அவர்கிட்ட எல்லாத்தையும் முறையிடுறாங்க. அபயம் அளிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. உடனே அவரும் அபயம் அளிக்கிறாரு. உடனே பூத வீரன் அசலனோட முதுகில் உட்கார்ந்துக்கிட்டு சம்ஹாரம் பண்ணுறதுக்கு புறப்பட்டுட்டாரு. பூதகணங்கள் எல்லாம் ஆயுதங்களோட புறப்பட்டாச்சு. இப்போ போர் மூழுது. பூதகணங்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வருது. இப்போ அசுரன் வந்து வரான், கஜமுகாசுரன் வரான். வந்தவுடனே பாலகனா இருக்கியே அப்படின்னு பார்த்து பரிதாபப்படுறான். நீ இவன்கிட்ட எப்படி நான் போரிடுறது அப்படின்னு சிரிக்கிறான். நீ மடியறதுக்காகவே வந்திருக்கிறியா? நான் சிவன்கிட்ட வரான் பெற்றவன், என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறான் அசுரன். உடனே இவர் விநாயகர் வந்து போருக்கு ரெடி ஆயிட்டாரு. இப்போ மலை போன்ற வில்லை வந்து தொடுக்கிறான் அசுரன். உடனே தன்னுடைய கதாயுதத்தால் எல்லாத்தையும் தட்டி தட்டி விடுறாரு. இதனால் கோபம் அடங்கலை அவனுக்கு. ரொம்ப கோபமாக இருக்கான். பல அஸ்திரங்களையும் தவிடு பொடியாக்குறாரு விநாயகர். அப்போ தண்டாயுதத்தால் அசுரனை அடித்து கீழே விழ வச்சு அவனுடைய மூச்சையே நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மழுவாயுதத்தால் எல்லா அரக்கர்களையும் அழிச்சிட்டாரு. இப்போ சிவன் வரம் கொடுத்துருக்காரு. ஆயுதம் இல்லாத ஒன்னால தான் இவனை அழிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு கணபதி. தன்னுடைய தும்பிக்கையில் வலப்புற முனையை உடைச்சி பாய்ச்சுறாரு. கொம்பு போய் ஒடிஞ்ச சத்தம் ஈரேழு உலகங்களும் அதிருது. இப்போ அந்த கொம்பால் மார்பில் குத்தி வளர்ந்த உடனே மீண்டும் அவர்கிட்டயே வந்து சேர்ந்துருச்சு. உடனே அவன் கீழே அசுரன் சாஞ்சிட்டான். அரக்கன் வந்து மூஷிதமாக மாறி வாகனமாக இப்போ விநாயகருக்கே வந்துட்டான். தேவர்கள்லாம் மலர் தூவி பாடுறாங்க, வணங்குறாங்க. இப்போ வரும்போது போர் முடிஞ்சிருச்சு. திரும்பி வர்றப்ப விஷ்ணு சாபம் நீங்கிறதுக்காகவே வெயிட் பண்ணுறாரு. அவருக்கு சாபம் நீங்குது. மீண்டும் கையிலேயே வந்து முகப்பிலேயே அமர்ந்துக்கிட்டாரு விநாயகர். அசுரன் வந்து கட்டளையிட்டபடியே தலையில் 3 முறை குட்டிக்கிட்டு தோப்புகரணம் போட்டு வணங்கினா விநாயகரை வணங்குறவங்களுக்கு அவங்களுடைய கேட்குற வரம் நிறைவேறும் அப்படின்னு வாக்குறுதி அளிக்கிறாரு சிவன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி 56வது நாள் முடிச்சாச்சு. நான் என்ன வேண்டுறனோ அது அப்படியே கிடைக்கிதுங்க. பிரம்ம முகூர்த்த பூஜை அவ்வளோ ஒரு மகத்தானது. சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் நம்ம மனசில் நினச்சி வேண்டுறது கிடைக்கிது. அந்த ஆண்டவனுக்கு தெரியாதாங்க நமக்கு என்ன கொடுக்கணும், எப்போ எதை செய்யணும் அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள்லாம் வேண்டுறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்.